ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி செய்து காட்ட போகிறோம். அது எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து ஆயில் சேர்க்குறேன். ஒரு 3 குழிக்கரண்டி அளவு ஆயில். இது 1 கிலோ அரிசிக்கு. இதில் நெய்யும் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். நான் கருவா ஏலம் பட்டை சேர்க்குறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். பிரியாணியில் ஒரு 4 இலை சேர்க்குறேன். வெங்காயத்தையும் சேர்க்குறேன். நான் இதுக்கு உப்பும் சேர்க்குறேன். மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். ரம்பை ஒரு 3-4 பீஸ். தக்காளி பழம் பெருசாக ஒரு பழம், பெரிய பழமாக. மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இந்த சிக்கன் 1 கிலோ சிக்கன் சேர்க்குறோம் 1 கிலோ அரிசிக்கு. இது மிளகாத்தூள் சேர்க்குறோம். ஒரு 2 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறோம். தயிர் 1 கப் தயிர் சேர்க்குறோம். சிக்கன் அவிய ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். சிக்கன்லேயும் தண்ணி வரும். இது 1 கிலோ கீரி சம்பா. இது கீரி சம்பா வந்து சீரக சம்பா மாதிரி தான் இருக்கும், பொடி அரிசி. இதில் பிரியாணி நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நான் இந்த சட்டிக்கு ஒரு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் அரிசி. தண்ணி இதில் 1.5 சட்டி தண்ணி விடுவேன் நான். இந்த அரிசியை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த அரிசி அளவுக்கே நான் தண்ணி எடுத்துருக்குறேன்.
1.5 சட்டி தண்ணி அதை சேர்க்குறோம். எலுமிச்சம்பழத்தையும் இதில் சேர்க்குறோம். இது கரம் மசாலா. நான் இது ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் சார் சேர்த்துருக்குறோம். கரம் மசாலா 1.5 மேசக்கரண்டி அளவு. இது காரம் கொஞ்சம் பத்தாடி நான் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் நான் இப்போ சேர்க்க போகிறோம். ஒரு தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூளும் சேர்க்குறோம், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுங்க. நல்லா ஒரு கொதிச்சோன்னு தான் நான் மூடுவேன். இப்போ இந்த கொதிச்சு கொண்டு வருது. இது வந்து நான் இப்போ மூடி வைக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷத்தால் திரும்ப ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். One eternity later. நல்லா கொதிக்குது, தக்காந்து கொதிக்குது. இப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியெல்லாம் வறுத்துட்டோம். தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுது. நான் இப்போ இதை வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு தம் பண்ண போகிறோம். நான் இதை வைக்கிறேன். நான் வந்து இப்போ நெய் ஊற்றி களி பொடிக்க போகிறோம். பொடிச்சு நான் அந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறேன். இந்த கஜு பொரிஞ்சிட்டு இந்த கஜு நான் இதில் சேர்க்கிறேன். கொத்தமல்லி இலையும் சேர்க்கிறேன் நான். இந்த ஃபுட் கலர் இருக்கு, ரெட் கலர். நான் இது ஒரு ட்ராப்ஸ் தான் விடுறேன். இது ஒரு செகண்ட் அப்படி மூடி வைக்கிறேன். 1 minute 37 seconds later. பிரியாணி ரெடி ஆயிட்டுது. நான் இப்போ பிரியாணி சிம்பிளாக செய்திருக்கேன். இதை எப்படி செய்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.